ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் சாரீ பார்டர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட சாரீ பார்டர் இல்லைன்னா சாரீ கலர் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வேறு கலரும் சாரீ வேறு கலரும் இருந்தால் கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்கேலப்க்கு. அதுக்கு லைனிங்கும் அதே சைஸில் எடுத்துக்கோங்க கட் பண்ணி. கேன்வாஷில் வந்து ஹைட் வந்து 2 இன்ச்சும் அகலம் வந்து லைனிங் எவ்வளோ லென்த் இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அகலம். மெயின் ஃபேப்ரிக் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது. லைனிங்கை கரெக்டான அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, மேலே ஹைட் இருக்குல்லங்க அதை கட் பண்ணி எடுத்து நம்ம இந்த சைடு அந்த சைடு மொத்தம் 2ஆக மடிச்சிருக்கிறதுனால அதை கட் பண்ணால் 4 பீஸாக கிடைக்குதுங்களா. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க. அப்புறம் க்ளோஸிங் அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. எந்தெந்த சைடெலாம் மடிப்பு இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா 4 துண்டு கிடைக்கும். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சு அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து கரெக்டாக இல்லாததுனால நான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்கேலப்பை 2ஆக மடிச்சுட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து 6.5 இன்ச் தேவைப்பட்டது. 6.5 இன்ச் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டேன். 3/4 இன்ச் என்ன பண்ணுறேன்னா ஹைட் வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப்பில் அடி பக்கத்தில் 3/4 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி, நான் மார்க்கரில் வரையில பென்னில் வரைக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. 3/4 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க மார்க் பண்ணி. இதில் வந்து தான் நம்ம சர்க்கிள் சர்க்கிளாக வரையணும். அதுக்கு வந்து நான் ஒரு மூடி எடுத்துக்கினேன். சின்ன சர்க்கிள் மூடியாக எடுத்துகிட்டு இது கரெக்டாக அந்த ஸ்கேலப்பில் வச்சு வரைகிற மாதிரி இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கங்க ஒரு சர்க்கிளாக. அந்த செமி சர்க்கிள் மாதிரி ஸ்கேலப் மார்க் பண்ணிங்கன்னா கை சுற்றளவு முடியிறத கரெக்டாக உங்களுக்கு அந்த சர்க்கிள் முடிஞ்சுதுன்னா ஓகே. சப்போஸ் பாதி சர்க்கிள் தான் வந்து மிச்சம் பாதி நான் மார்க் பண்ண 6.5 இன்ச் இருக்குல்ல அது தாண்டி போச்சுன்னா ஃபஸ்ட்டு வரையிடலாங்க. அது வந்து முழு சர்க்கிளாக இல்லாமல் அரை சர்க்கிளாக. அதான் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 இது ஸ்கேலப் வருதுன்னா அது 2 ஸ்கேலப்பு 2 இதுவாக மார்க் பண்ணி அந்த சர்க்கிளை போட்டுங்க குட்டி சர்க்கிளாக. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. அதனால் நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வரலன்னா முதல்ல இருக்கிறத மட்டும் அரை வட்டமாக வரைஞ்சிங்கன்னா பிரித்தா அது முழு வட்டமாக வந்துடும். அந்த ஸ்கேலப் வந்துடும். ஓகேங்களா. அது அப்படியே அழகாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துங்க. பெண்டிங்லலாம் வர இடத்துலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். லைனிங் கிளாத் மேலே வச்சு ஃபஸ்ட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். அதான் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குல்லங்க அந்த ஸ்கேலப் வளைஞ்சு வரது இல்லை. ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் மார்க் பண்ணணும். லைனிங்கோட சென்டரும் நம்ம ஸ்கேலப் அந்த கேன்வாஷ் வச்சுருக்கலாங்க அதனுடைய சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே குண்டூசி பின் பண்ணிக்கோங்க. மூவ் ஆகாமல் இருக்கும். கீழ்ப்பக்கம் முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுக்கும். அதான் மேல் பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து உள் பக்கமாகவும் நம்மளை பார்த்தா ராங் சைடு இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு உள்ளவும் லைனிங் கிளாத்து ரைட் சைடு உள்ளவும் இருக்கும். நம்மளை பார்த்த மாதிரி ராங் சைடு இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கோட இல்லை ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. அந்த பெண்ட் பண்ணி தைக்கிறத மட்டும்தான் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கணும். கரெக்டாக மட்டும் கிளாத் போட்டுக்கோங்க. பொறுமையாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பெண்டுலலாம் வளைஞ்சி பொறுமையாக நம்ம தைக்கணும். மூவ் ஆகாமல் இருக்க அங்கங்கே பின் பண்ணி எடுத்துக்கோங்க. குண்டூசியில் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அது குதிரையை திருப்பி இந்த பெண்டுக்கெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா குதிரையை தூக்கின மாதிரியே ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் அந்த வளைவுலாம் கரெக்டாக டக்குன்னு வளையும். எண்டில் வந்து நிறுத்திட்டு திருப்பிட்டு பொறுமையாக அப்படியே ஒரு ஸ்கேலப்பாக இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா கட் கொடுக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கொஞ்சம் விட்டு வளைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாச்சஸ் கொடுக்கணும். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் அங்கே வளைவு வருதோ அந்த கரெக்டாக தையலுக்கு முன்ன வரைக்கும் மெயின்யூட்டாக கட் பண்ணால் தான் திருப்ப சொல்ல அந்த ரவுண்ட் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்லங்க அது வந்து கரெக்டான இது வரும். குண்டூசியில் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கட்டிங் மட்டும் கொடுத்துருங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தையல் மேலே கட் பண்ணிங்கன்னா நூல் வெளியே தெரியும் பிசுறு. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கையில் வச்சு திருப்பி விடுங்க. நல்லா திரும்பலன்னா இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக.
எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். பொறுமையாக அந்த இதுவில் எப்படி தைச்சோமோ அதே தாங்க. குதிரை தூக்கினா மாதிரியே அந்த சர்க்கிளில் தைச்சி கரெக்டாக குண்டு அந்த ஊசியை கரெக்டாக நிறுத்திட்டு இப்படி திருப்பிக்கணும் அடுத்த சர்க்கிளுக்கு. இது தைக்க கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஸ்கேல்வர் பின்பக்கம் வந்து லைனிங் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். மூவ் ஆகாமல் இருக்கு மீன் ஃபேப்ரிக் வந்து சேர்த்து. அதுக்கப்புறமா பார்டர் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு மட்டும் உள் பக்கமாக இருக்கணும், ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து லேஸோடைய அடிப்பக்கம் அடிப்பக்கத்தை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கீழ்ப்பகுதியை முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு நல்ல பக்கமாக மறுபடியும் கரெக்ட் பண்ண சொல்ல இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி வச்சு குட்டி பல்பிங் மாதிரி ஸ்டிச் பண்ணோம். இது ஆரஞ்சு கலரில் அந்த கிளாத் இருக்கிறதுனால லைனிங்கும் ஆரஞ்சு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். குட்டியோண்டா லைட்டாக தைச்சிங்கன்னா தெரியுதுங்களா பல்பிங்கு தையல் பக்கத்தில் பின்னாடி தைச்சிட்டு வரோம் பாருங்க. பொறுமையாக ஒரே மாதிரியே மடித்து பட்டையாக இல்லாமல் லைட்டாக குட்டி பல்பிங் மாதிரி அந்த லைனிங்கை வெளியே தெரியுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ இன்னொரு பக்கம் பிசுறு தெரியும். அது என்ன பண்ணுறது, மறுபடியும் ராங் சைடு எடுத்து போட்டுக்குங்க. ரைட் சைடு உள் பக்கம் வந்துடுமா. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிசுறு தெரியாமல் இருக்க நான் அது பண்ணுறேன். உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஓவர்லாக் பண்ணிக்கலாம். நான் ஊக்கு போட்டு இந்த பக்கம் திருப்பி எடுத்துக்கிறேன் நல்ல சைடு. இதுக்கப்புறம் அயனிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கையாலே நீவி விட்டுட்டேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேலப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாங்க, அந்த கிளாத் எடுத்துன்னு வந்து கீழே கரெக்டாக மார்க் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். பின் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கேப்பில் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு வாங்க. முனையில் வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த பார்டர் ஆண்டை கரெக்டாக சென்டர் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அழகான ஸ்கேலப் ஸ்லீவ் வந்து ரெடி. உங்ககிட்ட ஸ்லீவுக்குலாம் நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு டைலராக இருந்தால். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாட் நான் தைச்சிருக்கேங்க இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சா. அதே பார்டர் இருக்க சின்ன பார்டர் இருந்துச்சு, அதை வச்சு பட்டர்ஃப்ளை மாதிரி தைச்சிருக்கேன். இதுக்கான லிங்க் வேணால் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வந்து நான் ஸ்டார் நெக் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க ப்ளவுஸு. அவங்க கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டாங்க.